ஹாய் ஹலோ வணக்கம். வினோத் ஏகே டைரக்ஷன்ல மலையாளத்துல ஒரு காமெடி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா வெளியான மூன் வாக் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். மூன் வாக் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூன் வாக் இது வந்து மலையாளத்துல வெளியாச்சு. இந்த படம் 2025 தான் வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 இளைஞர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு அதாவது அடுத்து காலேஜ் சேர போறாங்க. சில பேர் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொத்தனாரா இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன ஒரு காமெடி இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் திருவிழாவில் வந்து சிட்டிக்குள்ள இருந்து ஒரு டான்சர்ஸ் வந்து ஆடுவாங்க, ஒரு குரூப் டான்ஸ். அந்த டான்சர்ஸை பார்த்த உடனே நம்மளும் ஒரு டான்சரா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கிற நேரத்துலலாம் டான்ஸ் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வரக்கூடிய அந்தந்த சின்ன மோதல்களும் அந்த அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற காதல்களும், அப்புறம் வந்து பெத்த அப்பா அம்மாவே அவங்களுக்கு புரிஞ்சிக்காத மாதிரி நடந்துக்கிறதும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சில விஷயங்களுக்காக டேஷன் வரலாம் போயிட்டு வரதும், இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்மள உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த மூன் வாக்கினோட படத்தினோட மொத்த கதை. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 பசங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 6 பசங்கள்லயும் 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டான். இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பேச்சை தவிர மீதி எதையும் கேட்க மாட்டான். ஒருத்தன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, கொத்தனாரா இருப்பான். இப்படி வந்து ஆளுக்கு ஒரு திசையில பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இதுக்குள்ள நடக்கிற டிராஜடி டிராமா தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப வந்து அதாவது இந்த படம் ஒரு ஸ்லோ டிராமா தான். இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. அடல்ட் கண்டென்ட்டோ வேற என்ன ஒரு ரத்தம் தெரியக்கூடிய காட்சி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க போய் ஒரு 2 மணி நேரம் படம் வந்து ஒரு 1.25 மணி நேரம் நம்ம வந்து சும்மா அப்படியே உட்காந்துடணும். சும்மா எந்த வேலை வெட்டி இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துடணும் அப்படின்னு போய் உட்காந்து பார்க்கணும் படத்தை. போன உடனே பரபரப்பா வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்காது. பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்காது. இந்த படம் வந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கு இந்த படம் வந்து ஸ்லோ டெத் ஸ்லோ அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா ஒரு காட்சி ரிப்பீட்டா நம்மளுக்கு வர மாதிரி இருக்கு. ஒரு காட்சி கூட நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்குது, இந்த காட்சி கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லா காட்சியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்துருக்காங்க படத்தை. மலையாள படங்கள்னாவே மேக்சிமம் ஸ்லோவா தான் இருக்கும். இது ரொம்ப டெத் ஸ்லோவா இருக்கிறதுனால இந்த படம் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விரும்புறவங்க, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான படம் தான் இது. நீங்க 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு 1% கூட கிடையாது. இவங்க முழுக்க அந்த 90 கிட்ஸ் தான் 2K கிட்ஸ் தான் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி தான் அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த காதல் ரிங் ஆகட்டும், இவங்க கொடுத்துருக்கிற டாட்டு ஆகட்டும், அந்த டான்ஸுக்கே உரிய சில மெத்தட் ஆகட்டும், எல்லாமே அதுக்காக தான் அவங்க பண்ணிருக்காங்க முழுக்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் இந்த படத்தினோட மொத்த பலத்தையும் தூக்கி நிறுத்துவதை தவிர மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த படம் மூன் வாக். உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இது வந்து ஒன்றும் பெருசா நீங்க ஒன்றும் பார்த்து இது பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம கிட்ட லட்சுமி அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு. ஆடலாம் டான்ஸ் சின்னதா ஆடலாம் பாய்ஸ் சின்னதா டான்ஸ் ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. பிரபுதேவா சார் நடிச்ச 2 படமும் அந்த படத்தை மாதிரி தான். அந்த படத்தினோட இருந்த எமோஷனல் கூட இந்த படத்துல கிடையாது. இந்த படத்துல வந்து ஒரு 6 பசங்க, அந்த 6 பசங்க வந்து எப்படியாவது ஒண்ணு நம்ம ஒரு பெரிய காம்படிஷன்ல போய் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அந்த 6 பசங்களும் அந்த டீமுக்குள்ள ஜெயிச்சாங்களா இல்லையா, அவ்வளவுதான் கதை. ஆனா இந்த கதையும் ரொம்ப இழுன்னு இழுத்து சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க படத்துல. அது குறிப்பா அந்த கொத்தனார் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையில இந்த படத்துல அவரு தான் இந்த படத்தோட ஹீரோவே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவமானப்படும்போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க வளரவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டாதான் அந்த இடத்துல நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதுதான் இந்த படத்தினோட மையக்கரு. அதே மாதிரிதான் அந்த பையன் கடைசியா என்ன ஒரு சூழ்நிலையில ஜெயிக்கிறான் அப்படிங்கறத இந்த படத்தினோட சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.